வெல்கம் பேக் டு ஒடுகை உன்னித்தருவ சேனல். இவன் உங்கள் எல்பி. நேற்று நடைபெற்ற ஒரு மிக துயரமான ஒரு நிகழ்வானது இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கருப்பு தினமாக கொண்டாடக்கூடிய நிகழ்வாக 40 உயிர்களை காவு வாங்கிய நிகழ்வாக இது பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்வுக்கு முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கங்கள் கொண்ட சதிகளின் பிடியில் விஜயானது நேற்று மாற்றப்பட்டு உள்ளார் என்பது அப்பட்டமாக தெரிகின்றது. விஜயோட வருகை அப்பயே மின்சாரமானது தடை செய்யப்படுகின்றது. கூட்டத்தில் கிளியராக தெரியுது, செருப்படுத்தி ஒருத்தர் எறிகிறான். இது போன்ற நிகழ்வுகளானது கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. தெரிந்தும் காவல்துறை அவர்கள் முறையான பாதுகாப்பு அளிக்காதது மிக மிக வேதனையை அளிக்கின்றது. அவ்வளோ இக்கட்டான கூட்டத்திலும் சில பல சினிமாவை மிஞ்சிய தருவாயில் நடைபெற்ற டிஎம்கேவின் மூவ்மெண்ட்டுகள் மிக மிக ஒரு அச்சத்தையும் ஒரு ஆபத்தையும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இன்சிடென்ட் நடைபெற்ற வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு போகிறாப்புல. அங்கே அரசு ஊடக வீடியோக்கள் அனைவருமே ரெடியாக இருக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியவே இல்லை. அன்பின் பொய்யாமொழி உடனடியாக கரூர் வராப்புல. மா சுப்பிரமணியம் சென்னையிலேருந்து 9 மணிக்கு ஸ்பெஷல் ட்ரெயினை பிடிச்சி கரூர் வராப்புல. உதயநிதியோட துபாய் பயணமானது ரத்து செய்யப்படுகின்றது. ஸ்டாலின் வித்தின் 1 ஹவரில் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவிக்கின்றாரு. வித்தின் 5 மினிட்ஸில் இன்சிடென்ட் நடைபெற்ற வித்தின் 5 மினிட்ஸில் தன் இரங்கல் செய்தியை ஸ்டாலின் ட்விட்டரில் பதிவிடுறாரு. இரவோடு இரவாளாக வித்தின் 1 ஹவரில் 10 லட்சம் ரூபாய்கள் தருவதாக, இந்த இழப்புக்கு தருவதாக ஸ்டாலின் அறிவித்த விதம் பாராட்டத்தக்கது. இருந்தாலும் இந்த இன்சிடெண்ட்டுக்கு எந்தவித குரலும் எந்தவித பதிலும் சொல்லாத நிலையில் ஒரு ஸ்பெஷல் ஓய்வு பெற்ற கமிஷனை அமைக்கின்றோம் என்று சொன்ன விதம் பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் அந்த கமிஷன் எவ்வாறு இந்த இன்சிடென்ட்டை கையாள போகின்றது தெரியவில்லை. உண்மைக்கு புறமாக ஏகப்பட்ட நிகழ்வுகள் மூடி மறைக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கப் போகின்றது. செந்தில் பாலாஜி இருக்கிறதே மிக டேஞ்சரான ஒரு பர்சன் என்று எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவர் முன்னின்று ஒரு 40 உயிர்களை காவு வாங்கிதான் டிஎம்கே அரசு 2026 ஆட்சிக்கு வரணுமா என்று கேட்டால் தெரியவில்லை. இதோட விஜய் மேலும் பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் 40 உயிர் என்று 40 குடும்பங்களின் சொத்துக்கள் அநியாயமாக அரசியல் லாபத்துக்காண்டி பறிக்கப்பட்டுள்ள நிகழ்வானது மிகுந்த கண்டனத்துக்கு உரியது. முறைப்படி மக்களிடம் எவ்வாறு விஜய் அவர்கள் அணுகப் போகின்றார் என்பது வரக்கூடிய காலகட்டங்கள் தான் தெரியும். ஜெய் பீம்.